ஷார்ஜாவில் துபாயில் ஒரு இஸ்லாமிக் மியூசியம் அங்கே தான் உள்ள இருக்கும். அதில் வந்து காபத்துல்லாவினுடைய அந்த துணி இருக்குல்லையே, அதுக்கு மேலே போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய துணி, அதில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன மாதிரி தயாரிக்கப்படுது, யார் அதை நெசவு பண்ணுறாங்க, எப்படி அப்படிங்கிற விஷயந்தான். ஒரு ஒயரில் வந்து அவங்க அந்த துணி மேலே எல்லாமே வந்து கையினால் செய்கிறாங்க, எதுவுமே மிஷினரி கிடையாது. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதிவும் வந்து கையினால் செய்கிறது தான். அங்கே வந்து ஒரு எல்லோ கலர் ஒயரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, சில இடங்களில் வெள்ளை கலர் ஒயர் யூஸ் பண்ணப்படுது. அப்படித்தான் இந்த எழுத்துக்கள் கையினால் தச்சு 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 கோர்க்கப்படுது அப்படிங்கிற செய்தியை இங்கே காமிச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், காபத்துல்லாவினுடைய கதவு, அந்த கதவுக்கு மேலே போர்த்தப்பட்டிருந்த ஒரு துணி, அதை தான் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வருடத்திற்கு ஒரு முறை இந்த காபத்துல்லாவை போர்த்தி இருக்கக்கூடிய இந்த துணி வந்து மாற்றப்படுது. ஒரு கருப்பு துணி, அதில் வந்து எழுதி இருக்கக்கூடிய இந்த எழுத்து ஒயர்னால கோர்க்கப்பட்டிருக்கும்னு நான் கற்பனையில் கூட இது வரைக்கும் நினச்சி பார்க்கல, ஃபோட்டோஸில் பார்க்கும்போது. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது அத்தனை ஆச்சரியம். அதனுடைய செய்முறை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த எல்லோ கலர் ஒயர் அப்படிங்கிறது தங்க ஒயர், வெள்ளை கலர் ஒயர் அப்படிங்கிறது வந்து வெள்ளியினுடைய ஒயர். அந்த ஒயரில் தான் இவற்றை கோர்த்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு துணியில் ஒயர், தங்க ஒயரில் இது போன்ற எழுத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தகவலாகத்தான் இருந்தது. காபத்துல்லாவை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த துணி, அதுக்கு பேர் வந்து கிஸ்வா. கிஸ்வா அப்படிங்கிறது அந்த துணிக்குடைய ஒரு பெயர். அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு, அதில் என்ன எழுத்துக்கள் இருக்குது, அது இறைவனை சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் தங்க ஒயர்னால கோர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கே பதிவு. இதில் என்ன ஒரு முக்கியமான செய்தியை நான் பார்க்குறேன் அப்படின்னா, மாற்று மதத்தை சேர்ந்தவங்க காபத்துல்லாவுக்கு போக முடியாது. அப்போ அவங்களுக்கு சில பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த மியூசியம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு குறை தீர்க்கப்பட்ட உணர்வு இங்கே மேலே போட்டிருக்க செட்டில் இருந்து அதை காட்சி அமைக்கப்பட்டிருக்கிற விதம் அப்படி இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம் அதனுடைய மாடல், காபத்துல்லாவினுடைய மாடல் அது எப்படி இருக்குது, சுற்றிலும் வந்து என்ன மாதிரியான டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் எங்கேருந்து கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம், இது எல்லாமே காபத்துல்லாவினுடைய மாடலாக இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா காபத்துல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற படங்கள் வந்து இங்கே பதிவாயிருக்கு. 1880களில் 1880களில் எப்படி இருந்தது, அதனுடைய அமைப்பு, சுற்றி இருந்த கட்டடங்கள், இவை எல்லாமே பதிவாக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான படம் இந்த படம் தான். கடிகாரம்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி நேரத்தை கணித்திருப்பார்கள், நிழலை வச்சு கவனிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் இஸ்லாமிக் சிவிலைசேஷனில் இஸ்லாமிய மக்கள் பயன்படுத்தின ஒரு பழமை வாய்ந்த அறிவாற்றலின் நுட்பத்திலான ஒரு கருவி அப்படிங்கிறது இந்த எலஃபென்ட் கிளாக். என்னப்பா அது, என்னப்பா யானை கடிகாரம் அப்படின்னா, இங்கே என்ன நடந்திருக்குங்கிறத அந்த சயின்ஸோடு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்க முடியும், ஒரு யானை இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு மரத்தினால் ஆன ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இங்கே ஒரு பானை மாதிரியான சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கு உள்ளே வந்து ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுல் ஒரு நூல்னால் கட்டப்பட்டு மேலே வரைக்கும் இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் சிஸ்டம். அதுக்கு மேலே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கிறான். எதற்காக அப்படின்னா, அது கொடுக்கக்கூடிய அதிர்வலையை உணர்றதுக்காக அவன் வந்து ஒரு மனிதன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கின உடனே என்ன ஆகும்னா, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா, அது மூழ்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்க நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இழுவிசை மூலமாக மேலே கார்னர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இழுவிசையில் இழுக்கப்படும். அப்போ மேலே இருந்து ஒரு பால் வந்து வரும். நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய செட்டப்பில், இங்கே ஒரு பாம்பினுடைய வாய் இருக்குது, அந்த சைடு வந்து ஒரு பாம்பினுடைய வாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வந்தால் அதை சரியாக காட்ட முடியும். அப்படி இந்த பாம்பினுடைய வாய், இங்கே ஒரு வாய், அங்கே ஒரு வாய் வந்து கிரியேட் ஆகி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் இழுத்து முடித்த உடனேயும் அங்கே இருந்து ஒரு பால், அந்த கழுகினுடைய வாயிலிருந்து ஒரு பால் வந்து இந்த வாய்க்குள்ளே, இந்த பாம்பினுடைய வாய்க்குள்ளே விழுகுது.
விழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாள் கடகடகடன் இதன் வழியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த குட்டி பானைக்குள்ளே வந்து அந்த வாள் விழுகுது. அந்த வாள் விழுந்த உடனேயும் இங்கே பின்னாடி கையில் குச்சி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அது வந்து அதிர்வலையில் டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி வந்த உடனே அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கால கணக்கீடு வச்சுட்டு இந்த யானை மீது இருக்கக்கூடியவர் இந்த டமாரத்தில் அவருடைய வேலையை வந்து செய்கிறாரு. அப்போ அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மக்களுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் இந்த எலிஃபென்ட் கிளாக் அப்படிங்கிறதோடது. அந்த மேலே உச்சியில் வந்து ஒரு குருவி இருக்காங்க. அந்த குருவி என்ன செய்யுது அப்படின்னா முழுதும் வந்து சன் ரைஸ் ஆனதுக்கு பிறகு, அதாவது சூரிய உதயம் வந்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு தடவை சுற்றும், 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 2 தடவை சுற்றும். அப்படி சுற்றுகிற அந்த அளவுகளை வந்து அந்த ஹோல்ஸ் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஹோல்ஸ் மூலமாக அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விதமாக 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குருவி 3 தடவை சுற்றும். பயணம் இஸ்லாமியர்களினுடைய புனித பயணம், அதனுடைய 5 முக்கியமான இடங்கள் இதுதான். காபத்துல்லா, மக்காவில் காபத்துல்லாவிலிருந்து நேராக வந்து மினா, இப்ராஹிம் நபி அவர்கள் அங்கே தொழுகை செய்து டென்ட் போட்டு இருந்த இடம், அங்கே இருந்து அப்படியே நேராக அரஃபா மலை. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் போர் அப்படிங்கிறதும் தற்காப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த வில் அம்பு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். என்ன மாதிரியான போர்க்காலத்தில் கேடயங்கள், வாள் இதை பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி அவை என்ன வடிவத்தில், என்ன மாதிரியான மெட்டலில் இருந்திருக்கு, உடை போர்க்காலத்தில் உடைகள் எப்படி. Islamic carpets and textiles, நெசவு. இஸ்லாமியர்கள் எத்தனை தூரம் இயற்பியல்லையும் வேதியியல்லையும் உயர்ந்து நின்றுருக்காங்க. அதை வந்து ஃபிசிக்கல் லைஃப்பில் அன்றாட தேவைகளுக்கு எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இது வந்து நீராவியை பயன்படுத்தி அதன் மூலமாக வேலைகளை செஞ்சது, இங்கே வந்து அளவீட்டு கருவிகள் அதன் வழியாக வேலையை செஞ்சது, குறிப்பாக நிறைய விசை அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. விசை அப்படிங்கிறத பயன்படுத்தி இது வந்து ஹாய்ஸ்ட் அண்ட் ஜியோ டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே அளவு, அந்த அளவியலையும் நீராவியையும் இங்கே வந்து எப்படி வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஈஸியான சிஸ்டம் இது பண்ணியிருக்காங்க. நமக்கு இதை பார்த்தோன்னே வந்து இயற்பியல் தராசு சின்ன பிள்ளை பாடத்தில் படித்து தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவீட்டு கருவிகளை எப்படி அறிவாற்றலோடு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இயற்பியல் தராசு நம்ம லேபில் பார்த்தது இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவை எல்லாமே நபிகளாருடைய காலத்துக்கு பிறகு, அவருடைய ஆட்சிக்கு பிறகு வந்த கலிஃபா உமர் தொடர்ந்து செய்த அற்புதங்கள். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் அது பயாலஜிக்கலாக நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகிருக்குங்கிறது இருக்குது. இங்கே வந்து விண்டு மில், நம்ம இன்னைக்கு காற்றாலைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த விண்டு மில் எல்லாத்துலேயுமே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு கொடுத்துருக்காங்க. அந்த காற்றாலை எப்படி செயல்படுச்சு, அதை பயன்படுத்தி எப்படி தானியங்களை அரைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது கலிஃபா உமர் அவங்களோட பீரியட்ல வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஷிப் மில்ஸ், படகுல தண்ணி, அந்த தண்ணியை இறைக்கிறதன் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது விவசாயத்திற்கு வந்து தண்ணியை எப்படி உந்தி வெளியே தள்ளுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இது எல்லாமே இஸ்லாமியர்களினுடைய கண்டுபிடிப்பாகவும் அதனுடைய வளர்ச்சியாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து மெஷின் ஃபார் லிஃப்டிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து குதிரையை பயன்படுத்தி அது சுத்த இங்கேருந்து கீழே இருந்து எப்படி சேமித்து வச்ச நீரை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாமே விசையை பயன்படுத்தி அந்த உந்து சக்தியின் மூலமாக எப்படி அன்றாட வாழ்க்கையில இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு விலங்குகளை பயன்படுத்திருக்காங்க. இது வந்து அப்பயே வந்து ரோஸ்டிங் ஜாக், எப்படி வந்து ஒரு ஆடை வந்து ரோஸ்ட் பண்ணாங்க, அதுக்கான டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 953 வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கிறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு.
அதே மாதிரி வந்து லிஃப்டிங் பை பிளாக் அண்ட் அதாவது வெயிட்டான பொருளை பயன்படுத்தி எப்படி அளவீடுகளை அவங்க கட்டமைச்சிருக்காங்க, தண்ணி இறைச்சிருக்காங்க அப்படிங்கிற சிஸ்டம்ஸ், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இவை எல்லாமே பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் இன்னைக்கு கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. ஆனால் இவற்றையெல்லாம் வந்து காட்டணும். இஸ்லாமியனுடைய வரலாறு, இஸ்லாமியர்கள் எவ்வளவு அறிவாற்றலோடு இருந்தாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆஸ்ட்ரானமியில எவ்வளவு பெருசா வந்து சாதிச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு அவையெல்லாம் மறைக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குங்கிறது சொல்லி கொடுத்துட்டா அந்த வைப்ரேஷன் ஒரு பெரிய கல்வியியல் மாற்றத்தை உண்டாக்கும் நான் நம்புறேன். இவையெல்லாம் அடுத்த தலைமுறையின் வாரிசுகளுக்கு, யாருக்குன்னா கலிஃபா உமர் அவர்களினுடைய வாரிசுகளுக்கு பெரிய நல்லாட்சி அவங்க மாதிரி அமையும் போது இதெல்லாம் தானா கல்வியில மாறும் நம்புறேன். வாங்க அடுத்து தொடர்ந்து என்ன இருக்குன்னு பயன். இஸ்லாமிக் சிவிலைசேஷனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை தாண்டி வந்துட்டோம். இப்போ பயாலஜிக்குள்ள வந்திருக்கோம். இஸ்லாமிக் மெடிசின் அப்படிங்கிற இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க செய்திகள் நம்மளை பிரமிக்க வைக்குது. உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் காட்சி வந்துருச்சு. என்ன அப்படின்னா பனங்கற்கண்டு, மஞ்சள், பட்டை, இந்த காய், அதுக்கப்புறம் வால்நட் போன்ற இந்த பருப்புகள், இவையெல்லாம் மருத்துவத்திற்கு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, இவையே மெடிசனாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஸ்பைனல் காலம்ல டிஸ்லொகேஷன் ஆயிருச்சு தண்டுவடத்துல அப்படின்னா அதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த டூலை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு செட்டப் இருக்கு. இங்கேயும் சுத்துறதுக்கு இங்கேயும் சுத்துறதுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கையை இங்க வச்சுக்கணும், காலை பிடிச்சி இங்க கட்டிடுறாங்க. இப்ப அந்த பகுதியை சுற்றும் போது என்ன நடக்குது, இந்த பக்கம் சுத்துறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பக்கம் சுத்துறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படி அதுக்கான எந்த திசையில சுத்தணும் அப்படிங்கிற கணக்கீடுகள்லாம் வைக்கும் போது டிஸ்லொகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்பைனல் காலம்க்கு இது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல் ஜஹ்ராவி அப்படிங்கிறவங்க வந்து இதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய அதிசயங்கள். அதே மாதிரி இங்க வந்து சர்ஜிக்கல் டூல்ஸ், என்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கான கருவிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப மைனூட்டாக இருக்குது. இல்லை ரொம்ப வித்தியாசமாக நான் பார்த்தது வந்து இங்கே ஒரு குட்டி கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஏதோ வந்து வடை சட்டியில் வடையை எடுக்கிற மாதிரி அந்த ஓட்டையாக போட்டிருக்காங்க. இவையெல்லாம் என்ன மாதிரியான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இதுவும் வந்து சர்ஜிக்கல் டூல்ஸ் என்ன மாதிரியான பயன்பாட்டில் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாடல்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஐஸ், கண்களுக்கு மெடிசனாக அல்லது கண்களை சரிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி இந்த டூல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே கருவிகள். இது வந்து அடுத்து வந்து பற்களுக்கு மட்டுமே ஒரு தனி செக்ஷன், பற்கள் தூய்மையாக வச்சிருக்கிறதுக்கு அதனோட ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் என்ன மாதிரி வச்சிருக்காங்க. இந்த படங்கள் தான் நம்மளை பிரமிக்க வைக்குது. இதுதான் வந்து அந்த காலத்துல பயன்பாட்டில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது அதனோட மாடல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல இது இருந்திருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து கைனகாலஜிக்கல் டெலிவரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, எப்படி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் அதை ஓப்பன் பண்றதுங்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இஎன்டிக்கான டூல்ஸ், இப்படி இந்த மாடர்ன் மெடிசனுக்கான இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் மெடிசின் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இதை பேசுபொருளாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாடர்ன் மெடிசினுக்கான எல்லா தரவுகளையுமே இந்த இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகளாரினுடைய காலகட்டங்களில் இருந்திருக்கு. அப்படின்னா இவற்றையெல்லாம் ஒரு பெரும் கருதுகோளாக அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய தாய் நிலம் அதுதான். ஏன் அப்படின்னா நீட் அப்படிங்கிறத இங்கே எங்கேயும் யாரும் படிக்கலை, பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யாரும் எழுதலை, உட்காந்து யூனிவர்சிட்டியை தேடி தேடி லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இங்கே யாரும் பணம் செலவு பண்ணலை. சாதாரணமாக மனித வாழ்க்கையில் இவற்றை பயன்படுத்தி மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கான ஒன்றாக இவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை இஸ்லாமிக் சிவிலைசேஷன் கொடுத்துருக்கு. அப்படின்னா இதற்கு பெயர்தான் மனித உயிரை காப்பாற்றும் மெடிசின் அப்படிங்கிறத இங்கிருந்து உரத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பயணிப்போம். இஸ்லாமிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பதிவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. 16 பேரினுடைய பதிவுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பா இருக்கு.
இது அப்படியே ஃபோட்டோவாக்கி உங்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வரும். அவற்றை விவரித்து படித்து பாருங்கள். நான் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. 980, 874, 721 இந்த காலகட்டங்களிலேயே இவங்க சயின்டிஸ்டாக இருந்து இந்த சமூகத்திற்கு சயின்ஸை பயன்படுத்தி என்ன கொடுத்துருக்காங்க, அதை இஸ்லாமின் வழியாக எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதா இன்டலெக்சுவல். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இஸ்லாமிக் சயின்டிஸ்ட் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டது ஞாபகம் இருக்குது. இஸ்லாத்தில் வந்து யாரும் பெரிய அளவில் ஒன்றும் கண்டுபிடிக்கலை, சாதிக்கலை, பின்னடைவு அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் நினைவுக்கு வருது. அவங்களோட கவனத்துக்கு இந்த பதிவு அனுப்ப போகிறேன். ஜாபர் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி நான் இந்தியாவிலேயே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை போற்றக்கூடிய ஒரு இடத்துல வச்சு சொல்கிறது உண்டு. அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் கெமிஸ்ட், அல்கெமிஸ்ட், அஸ்ட்ரானமர், அஸ்ட்ராலஜர், இன்ஜினியர், ஜியாகிரஃபர், ஃபிலாசபர், ஃபிசிசிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஹீஸ் நோன் பை ஹிஸ் லாட்டினைஸ்ட் நேம் ஜபர். ஏன்னா வந்து அவரோட எல்லா விஷயங்களையும் சேர்த்து பெயிண்டிங் ஆக்கி பெயிண்டிங்கோடு சேர்த்து கொடுத்து அந்த புக்காக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இவர் தான் நம்ம வந்து ஜாபர் அப்படின்னு சொல்லி நினைவு கூறக்கூடிய ஒரு இடத்துல வச்சுருக்கோன்னு பார்க்கும்போது இறைவன் மிகப்பெரியவன். நான் வியந்து பார்த்த ஒரு செய்தியை இங்கே பகிர வேண்டியிருக்கு. என்னன்னா, இப்ன் ரஷீத் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, எதில் வந்து அவங்க ஆளுமையாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. முஸ்லீம் பாலிமேத், Australian philosophy, Islamic philosophy, Islamic theology, Maliki law and jurisprudence, logic, psychology, politics, அடுத்து classical music theory, sciences of medicine, அடுத்து astronomy, அடுத்து geography, அடுத்து mathematics, அடுத்து physics, அடுத்து celestial mechanics. இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு மனுஷன் வந்து நாலேஜபிள்ங்கிறத தாண்டி கண்டுபிடிப்பாளனாக வந்து நிற்க முடியும் அப்படிங்கிறத இந்த இப்ன் ரஷீத் அப்படிங்கிறவர் வந்து 1100களின் காலகட்டங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இஸ்லாம் அப்படிங்கிற பாதையில் வந்து பயணப்படும் போது இத்தனையும் சாத்தியம், அத்தனையும் புக்காக்கியிருக்காங்க, அத்தனையும் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, இத்தனையும் தெரிந்த கண்டுபிடிப்பாளர்களாக இருந்து சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்த இவங்க அவங்களோட அறிவை காசாக்கணும்னு நினைக்கல. மக்களுக்காக இறைவன் கொடுத்ததை என் வழியாக நான் மக்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு தான் நினைச்சாங்களே தவிர இதை பிஸ்னஸ் ஆக்கணும்னு நினைக்கலங்கிறது தான் இஸ்லாமிக் சிவிலைசேஷனுடைய மிகப்பெரிய வெற்றியாக இந்த பொழுது பகிர வேண்டிய செய்தி. இங்க நீங்க பாக்குறது மாடல் ஆஃப் ஹஜ்ருல் அஸ்வத், அதாவது மாடல் ஆஃப் த பிளாக் ஸ்டோன், சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு கல், சொர்க்கத்தின் கல் அப்படின்னு இது அறியப்படுது. இது அந்த காபத்துல்லாவினுடைய கார்னர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த சொர்க்கத்தின் கல் அப்படிங்கிறதுல நபிகளார் வந்து இதுக்கு வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க, சொர்க்கத்தின் கல் அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒரு வழமையாக பின்பற்றப்பட்டு காபத்துல்லாவுக்கு போற எல்லாரும் இந்த கல்லுக்கு முத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு தன்னுடைய நேசிப்பு, சுவனம் சார்ந்து தன்னுடைய நேசிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்கும். அப்ப எல்லாரும் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. சொர்க்கத்தின் கல், நம்ம அங்க போகணும்ல அப்படின்ற ஒரு மனிதனுடைய வெளிப்பாடு தானே, அப்படி எல்லாரும் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி கலிஃபா உமர் அவர்கள் இதுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு சொன்ன ஒரு செய்தி கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி தான். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏ கல்லே, உனக்கு வந்து நான் முத்தம் கொடுத்து உனக்கு நான் வந்து மரியாதை செய்கிறேன் அல்லது என் அன்பை உன்னிடத்துல வெளிப்படுத்துறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்னன்னா, நபிகளார் உனக்கு முத்துந்தாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் உனக்கு மரியாதையை தவிர வேற எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போனா எவ்வளோ ஒரு தீவிரமான ஃபாலோவர்ஸாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஃபாலோவர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தார்கள். அப்போ அந்த நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒவ்வொரு விடயங்களையும் இணைக்கும் போது மிகப்பெரியது இறைவனுடைய நினைப்பு தான். அதுக்கு பின்னாடி இருக்க பொருட்களோ வேற எதுவுமோ இல்லவே இல்லைங்கிறது இந்த இடத்துல இருந்து மறுபடியும் நினைவு கூறலாம். த மெஷர்மெண்ட் ஆஃப் டைம், நேர அளவீடு, த ஸ்டடி ஆஃப் லைட், எப்படி வந்து ஒளி அப்படிங்கிற விஷயம் நம்ம எப்படி பயன்பாட்டில் இருக்குது, கண் திரைகள் உட்பட எல்லாவற்றையும் இங்கே பார்க்க முடியுது. மேப்பிங் த வேர்ல்டு, உலகத்தை வந்து எப்படி கணிச்சிருக்காங்க, உலகத்தின் பரப்பளவு மேப் பண்ணது எப்படி, ஜியாமெட்ரிக்கல் ஆர்டர் இன் த யூனிவர்ஸ்,
எப்படி வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை புரிதலுக்குள்ளே கல்விக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்படியான எல்லா விடயங்களையும் நம்ம இங்கே முழுமையாக பார்க்க முடியுது. த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் மெடிசின் அதை நீங்கள் பதிவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அவற்றையும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு இந்த மியூசியத்துக்குள்ளே இஸ்லாமிக் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து பார்க்கணும்.